எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பத்தினா அல்லது இந்த வீடியோவை பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த புது வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. துலாம் காலபுருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. துலாத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுவாதி நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். ராகு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 2026 கடைசி டிசம்பர்ல தான் ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க. சரிங்களா? அது வரைக்குமே 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. ரெண்டாவது 6ஆம் இடத்துல சனி பகவான். அதாவது 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல 2026 முழுக்கவே மறைவு பெற்ற அமைப்புல தான் இருக்க போறாருங்க. சரிங்களா? இதுல என்னன்னா, 2வது பகுதி ஜூன் மாசத்துல இருந்து குருவினுடைய பார்வையில இருப்பார். சரிங்களா? முதல் பகுதியில ராகு குருவினுடைய பார்வைக்குள்ள இருப்பார். அப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு பலன்களாக தான் 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2026 முதல் பகுதி ராசிக்கு பாக்கியத்துல குரு இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஏற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், எடுத்த காரியத்துல வெற்றி, பொருளாதார முன்னேற்றங்கள், பொருளாதார உயர்வு, இதனால் வரைக்கும் தடையாக இருந்த விஷயங்கள் விரைவாக நடந்து முடியறது, இது போன்ற காரியங்கள்லாம் செய்து கொடுப்பாருங்க. அதே மாதிரி இதனால் வரைக்கும் திருமணமான பெண்களுக்கு அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது அதற்கான விஷயங்கள், அதற்கான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஏதாச்சும் நீங்க சிகிச்சை எடுக்க போறீங்கன்னா கூட அந்த சிகிச்சையில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சதவீதம் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியத்துல குரு அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்புங்க. அதோடு மட்டும் இல்லாம குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வ வழிபாடுகள், இறை வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வர்றது, இதனால் வரைக்கும் போகாத கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்து வருது, இது போன்ற காரியங்கள்லாம் நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம அந்நிய மொழி பேசும் நபர்களாலையும் நல்ல ஒரு ஆதாயங்கள், முன்னேற்றங்கள், உதவிகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? 2026 2வது பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுவார். துலாத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு பகவான் தனித்து உச்சம் பெறது சிறப்புனா கண்டிப்பாக சிறப்பு கிடையாது. இதுல நன்மை தீமை ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கும். நன்மை அப்படின்னு பார்க்கும்போது கடன் வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. இப்போ திடீர்னு வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இப்பதான் வரும். கடன் வாங்கி தொழில் செய்து அதன் மூலமாக முன்னேறுகின்ற தன்மையை கொடுக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் நிச்சயமாக உருவாக்குவார். அது ஒண்ணு வேலை நிமித்தமா இருக்கலாம், அல்லது தொழில் நிமித்தமா இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் வண்டி வாகன வசதிகள் அல்லது வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கான சில விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறது, இது போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க. ஆனா எப்படி இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக கடன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் 180% துலாத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வாங்குவீங்க அடுத்த ஆண்டு, அல்லது கடனுடைய தான் இருப்பீங்க. சரிங்களா? இது போன்ற நிலைகளை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்களையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொருளாதார உதவிகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். லாபஸ்தானத்துல கேது இருக்கிறனால நிச்சயமாக வெற்றிகள் உண்டு, பொருளாதார உயர்வு உண்டு, வேலை ரீதியாக ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயம் நிச்சயமாக உண்டு. அதே போல ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 5 கூடியவன் 6ல மறைகிறார், 6ஆம் அதிபதி 6 பார்க்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா புத்தி தடுமாற்றங்கள் சில நேரங்கள்ல ஏற்படும். சில நேரங்கள்ல அவசரப்பட்டு சில காரியங்கள் செய்துவிட்டு அதன் பிறகு வருத்தப்படுகின்ற நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார், சனியும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்க கொஞ்சம் அதிகமா கடைபிடிக்கணும். 2வது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும். வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்பை மட்டும் நீங்க நம்பினீங்கன்னா ரொம்ப சிறப்பா வருவீங்க. சரிங்களா? ஏன்னா
5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற இடம். சரிங்களா? அந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனாலையும் 5ல ராகு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்பு ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்பி நீங்க எந்த காரியத்திலனாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. சரிங்களா? அதே மாதிரி எடுத்தெடுப்புல வெற்றி கிடைக்குமானா கண்டிப்பா இல்லை. ஏன்னா 3 கூடையன் அந்த வீட்டுக்கு 8ல மறைந்து உச்சம் பெறுகிறார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்னன்னா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்காக நீங்க அதிகமாக உடல் உழைப்பு போடணும், அதிகமாக உழைக்கணும். அதே மாதிரி 1 அல்லது 2 முறைக்கு மேல் முயற்சிகள் எடுத்தா மட்டுமே அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும். எடுத்தெடுப்புல நான் வந்து ஒரே அட்டம்ப்ட்ல ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன். 1 அல்லது 2 அட்டம்ப்ட் எடுத்து அதன் பிறகு 3 அட்டம்ப்ட்ல ஜெயிச்சு வெளியே வந்துருவீங்க. சரிங்களா? அது போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி, வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க. இது கண்டிப்பாக பொருந்தி வரும். அதே மாதிரி 2026ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற்று மொழி, அந்நிய மொழி பேசும் நபர்களால் கண்டிப்பாக ஆதாயங்கள், உதவிகள் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் அல்லது நல்ல வாய்ப்புகள், அரிய வாய்ப்பு அல்லது வேலை நிமித்தமான சில விஷயங்கள்ல சில காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். 2வது குரு பகவான் வலுவாக இருக்கார். சரிங்களா? அப்போ உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியாகவும் அல்லது குரு வயதுல மூத்தவங்க அதாவது குரு ஸ்தானத்துல நீங்க மதிக்கக்கூடிய சில நபர்களாலையும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.